வெயிட்டாக உள்ளவங்க இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு 5 அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்ப்போம். முதல்ல வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக உடனே போய் ஜம்ப் பண்ணி போய் கார்டியோ, ஓவர் எக்ஸசைஸு, ஸ்டெப்ஸ் ஏறுறது, இதை மாதிரி ஓவராக பண்ணுற வேலைகளை செய்யக்கூடாது. ஏன்னா அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மனண்ட்டாக ஜாயின்ஸ்லையோ இல்லை மசில்ஸ்லையோ இன்ஜுரி வரலாம். வந்ததுன்னா எப்போவுமே எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாமல் போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, டயட். டயட்டில் மெயினாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அவங்க வந்து எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றாங்களோ கம்மியாக சாப்பிடணும். அதோட முக்கியமாக நைட் 7 மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. இதுதான் முக்கியம். 3வது, சிம்பிளாக எனக்கு கொரட்டை ரொம்ப வரும், நைட் வந்து சரியாக தூக்கம் கொரட்டைனால தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அது தட் குட் பி அ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு மூளைக்கு போகிற ஆக்சிஜன் அளவை குறைக்கிற ஒரு பெரிய அது கண்டிப்பாக கொரட்டைன்னு ஈஸியாக இருக்கக்கூடாது. 4வது, எந்த காரணத்தினாலும் எந்த விதத்துலையும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கண்டிப்பாக அலௌடு கிடையாது. ஏன்னா ஒபீஸாக இருந்தாவே நமக்கு 40 மடங்குக்கு மேலே கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் சேரும்போது இதில் ரொம்ப ஜாஸ்தியாகும். இது தவிர ஆல்கஹால், ஃபேட்டி லிவர் எல்லாம் கண்டிப்பாக ஒபீஸாக இருக்கவங்களுக்கு இருக்கும். அதனால் லிவர் ஃபெயிலியர் வேகமாக வந்துடலாம். அடுத்தது, நான் வெயிட் நல்லா ஹெவியாக இருக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய, எஸ்பெஷலி ஃபீமேல். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அனிமிக்காக இருக்கலாம், விட்டமின் D3 கம்மியாக இருக்கலாம், தைராய்டு அது மேலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால இதை ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.